தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் 455 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுமான். அவரோடு பேசலாம். ரகுமான், அங்கு எத்தனை குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு? அது மட்டுமில்லாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அரசு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? திலகவதி மற்றும் கார்த்திகா, 5 வயது குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாத நோயானது பாதிக்கப்பட்டு வருகின்றது. இது இந்தியாவில் முற்றிலுமாக தடுக்கப்பட்டால் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தி வருகின்றது. அந்த வகையிலே புதுச்சேரி மாநிலத்திலே இன்று அதிகாலை முதல் 455 மையங்களில் 877 குழுக்களை கொண்டு பல்வேறு பகுதிகளிலே முகாம்கள் நடைபெற்று வருகின்றது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி புதுச்சேரி அரசு மத்திய பேருந்து நிலையமாகும். குறிப்பாக காலை 6 மணி முதல் இங்கு வந்திருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் மற்றும் தனியார் கல்லூரியுடைய செவிலியர்கள் இந்த போலியோ சொட்டு மருந்துகளை பேருந்துகளில் வரக்கூடிய பயணிகளின் குழந்தைகளுக்கு வழங்கி வருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஆரம்ப பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மருத்துவமனைகளிலும் இந்த சொட்டு மருந்து போடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் புதுச்சேரி சுற்றுலா நகரம் என்பதால் அது மேலும் இன்று சனி ஞாயிறு விடுமுறைக்காக ஏராளமான சுற்றுலாவினர்கள் புதுச்சேரிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து போடுவதற்காக புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு கடற்கரைகளிலும், நோனாங்குப்பம் படகு குளம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் போலியோ சொட்டு மருந்து போடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் 81,334 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே புதுச்சேரியிலே இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்றது. இன்று மாலை வரை இந்த சொட்டு மருந்து போடும் பணியானது நடைபெறுகின்றது. மேலும் இதைத் தொடர்ந்து நாளை, அதாவது சொட்டு மருந்து போடக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் அவருடைய சுண்டு விரலில் மார்க் செய்யப்படுகின்றது. நாளை அவர்களுக்கு தொடர்ந்து அந்தந்த வீடுகளுக்கு சென்று சொட்டு மருந்து வழங்குவதற்கும் சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுமான்.